வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வந்து சென்ட் ஆகும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் யூஸர் வந்து இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு வந்து குவாலிட்டியாட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் அப்ளிகேஷன் வந்து இதற்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது வந்து சாம்சங் யூஸருக்கு இனி தேவைப்படாது. சாம்சங்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேட்டகரிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான கேட்டகரிஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா 7 டேஸில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க தர்றாங்க. மற்ற ஆப்பு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த பைமோட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ரேட்டு குறைவாகவும் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேலரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள், ரைட் சைடில் மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இது ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா அபவுட் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அபவுட் கேலரியை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே என்ன கேட்குதுன்னா அப்டேட் கேட்குது. சரிங்களா? இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகாது. உங்களுக்கு வந்து கேலக்ஸி ஆப்பில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். அப்டேட் நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. தென் அகெயின் நீங்கள் வந்து அந்த கேலரியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் கீழே வாங்க. அபவுட் கேலரி இருக்குது. அபவுட் கேலரி கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வெர்ஷன் ஒரு இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 4-5 ட்ரிப்பு வந்து டேப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் டேப் பண்ணுறேன். கீழே வந்து பாருங்கள் கேலக்ஸி லேப்ஸ் எனபிள்டுன்னு வந்துட்டு. சரிங்களா? இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் ஆப் விட்டு வெளியே வந்துடுங்க. அகெயின் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி கேலரிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேலரி லேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. கேலரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 ஃபோட்டோ, சரிங்களா, ஒரு 3 இமேஜஸை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் வந்து இந்த செட்டிங்கை பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் அஸ் பிடிஎஃப்னு உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கேட்குன்னா கேன்சல் டிஃபால்ட்டு ரிவர்ஸ் இருக்குது. நான் டிஃபால்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். நார்மலாக ஃபோட்டோஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். பிடிஎஃப்னு உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ அந்த கேலரியை விட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மை ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்கள் ரீசன்ட் ஃபைல்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ன்னு இருக்குது. அந்த ஷேரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எனக்கு நான் வந்து சென்ட் பண்ணிக்கிடுதேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து சென்ட் ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற இமேஜஸை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து கரெக்டாக எந்த குவாலிட்டி எடுத்தீங்களோ அந்த குவாலிட்டியில் வந்து அந்த இமேஜை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத
செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.